ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான்வெஜ் சூப் ஸ்டைலில் எப்படி முருங்கைக்கீரை சூப்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முருங்கைக்கீரையை பறித்து நல்லா அலசி வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் குருமிளகு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் 4-5 பல் பூண்டை 2 கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கடைசியாக ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக. இப்போ முருங்கைக்கீரையை வணக்கி சேர்த்துனா சூப் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரை சூப் செய்கிறதுக்கு 1 ஸ்பூன் பட்டர் இல்லைன்னா நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். கீரையை நல்லா வதக்கிக்கங்க. இந்த மாதிரி கொழுந்து இலையாக இருக்கணும், லைட் க்ரீன் கலரில். முத்தின இலையாக இருந்துச்சுன்னா கசப்பு கொடுக்கும், குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அரைச்சி வச்ச மசாலாவை அந்த வணக்கின கீரையோடு ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு சேர்த்தி குக்கரில் 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கடைசியாக சின்ன வெங்காயம் தட்டி சேர்த்தி மல்லி இலை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.